எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் திருவோணம் 2026 மே மாத ராசி பலன்கள். அதாவது சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் மகரம் திருவோணம். திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகளை உறுதியா கொடுக்கும். மனக்கவலைகள் மெல்ல மெல்ல விலக போகுது. குறிப்பா முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நல்ல சாதகமான வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பா டென்ஷன், தலைவலி பிரச்சனை குறையும். தலைவலி குறையும். தலைக்கு மேல ஒரு சுமை ஏற்றி வச்ச மாதிரியான அமைப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த சுமையை நீங்க இந்த மாதம் இறக்கி வைப்பீங்க. அலைச்சல் கண்டிப்பா குறையும். அப்பாவோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். தந்தையால் ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துல முதல் பகுதியில சுக்கிரன் அமர்ந்திருக்காருங்க. சரிங்களா? 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது வருமானத்தை கண்டிப்பா உறுதிப்படுத்தி கொடுப்பார். குறிப்பா சுயதொழில் செய்யறவங்களுக்கு முதல் பகுதியில வருமானம் அதிகரிக்கும். நல்ல பண வரவு இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். அதாவது விரயம் கண்டிப்பா செய்வீங்க. செய்கிற விரயத்தை விட லாபம் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்தில். ஏன்னா லாபாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க போறார் செவ்வாய் 2வது பகுதியில். சரிங்களா? அதே மாதிரி 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்ல லாபம் வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். 2வது பகுதியில அதே சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறையறதுனால எதையுமே போராடி பெறக்கூடிய தன்மையை சுக்கிரன் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஹாப்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க. 2வது பகுதியில அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை நம்பினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். 2வது வேலை ரீதியா முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். குறிப்பா நீங்க ஜாப் ரிலேட்டடா ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இன்டர்வியூ ஏதாச்சும் அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க வந்து அதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா கிளிக் ஆகும். குறிப்பா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்கள்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. சொந்த ஊர்லயே முயற்சி பண்ணாதீங்க, தமிழ்நாட்டிலேயே முயற்சி பண்ணாதீங்க, வெளியே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும். குறிப்பா சுப செலவுகள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். குறிப்பா மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த ஒரு காலகட்டமா நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செலவுகள் உறுதியா உண்டு. நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன், குரு 2 பேருமே இயற்கை சுபர்கள் தான். சரிங்களா? அவன் 2 பேருமே 6ல மறையும் போது அந்த இடம் வலுக்கும். அப்ப 6ஆம் இடம் வலுக்கும் போது என்ன ஆகும்? கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். எதிரிகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு. அப்ப 45 வயது, 50 வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். குறிப்பா இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமா சாப்பிடாதீங்க. அதற்கடுத்து ராசிக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம் 2மே குருவுடைய பார்வைக்குள்ள இருக்குங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். 2வது பகுதியை பொறுத்த ஏன்னா செவ்வாயும் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார். படிப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் சாதகமா இருக்கு. நல்லதொரு முன்னேற்றம், நல்லதொரு ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நமக்கு கவலையே வராதுங்க. அதனால வந்து கடந்த காலங்கள்ல இருந்த கிரகநிலைகள் காரணமாக படிப்பு ரீதியா ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். உத்தியோகத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். பேச்சால பிரச்சனை வந்திருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல அந்த ஒரு விஷயம் வேற மாதிரி கன்மையாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில செய்யாத தவறுக்கும் வருத்தப்பட்டிருப்பீங்க, தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. குறிப்பா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் சார்ந்த முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும்.
சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும். முடிவுகள் சாதகமாக அமையும். அதே மாதிரி 2வது பகுதியில 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்க நல்ல புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். அதே மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் பிள்ளைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்பட்டு விலகும். ஏன்னா 6க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் சூரியன் இருவருமே 5ஆம் இடத்துல போய் அமரும் போது என்ன ஆகும்னா, செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம இறங்கி உதிச்சு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எட்டாக்கனியையும் எட்டி பிடிக்க முடியும் உங்களால. சரிங்களா? அதுவா வரும் அதுவா வரும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால பண்ண முடியாது வாழ்க்கையில. சரிங்களா? அதாவது இறங்கி வேலை செய்யணுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை நம்புங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய உடல் உழைப்பு வீண் போகாது. முயற்சித்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.